பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த சகையு என்ற மனிதன் குள்ளனாகவும் இருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஒரு நாள் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்றார். எனவே நீங்களும் யாருக்காவது ஏதாகிலும் அநியாயம் பண்ணியிருந்தால் அதை கர்த்தரிடம் சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு விடுங்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். உள்ளமான மனிதன் நான் காண முடியுமோ? கண்டிட காட்டத்தே மரம் போலுமோ? உன்னை கண்ட இயேசு என்னையும் கண்டிடுவாரோ? உன்னை கண்ட இயேசு என்னையும் கண்டிடுவாரோ? நான் கண்ட பின்னே என்னிடம் பேசிடுவாரோ? நான் கண்ட பின்னே